வீட்டுக்கு போன அப்புறமும் அவளால் அமைதியா இருக்க முடியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு முத தடவையா அவனுக்கு மெசேஜ் அனுப்பினான். எப்பவுமே ஒரு மனுஷன் நம்ம கூட இல்லாதப்பந்தான் அவங்க இடம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு புரியும். அடுத்த நாள் நந்தினி வழக்கம் போல லைப்ரரிக்கு போறா. ஆனா அர்ஜுன் வரல. அவ ஒவ்வொரு நிமிஷமும் லைப்ரரி கதவையே பார்த்துட்டு இருந்தா. ஃபோன் எடுத்தா, மெசேஜ் டைப் பண்ணா, அப்புறம் டெலிட் பண்ணா. இப்படியே ஈவினிங்கும் ஆயிடுச்சு. இன்னும் அர்ஜுன் வரல. அப்பந்தான் அவளுக்கு புரிஞ்சுது, இன்னைக்கு ஏதோ ஒண்ணு குறையுதேன்னு. வீட்டுக்கு போனா. அதுக்கப்புறமும் அவளால அமைதியா இருக்க முடியல. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு முத தடவையா அவனுக்கு மெசேஜ் அனுப்புனா. எல்லாம் ஓகே தானே? அந்த மெசேஜ் சென்ட் ஆகிட்டு. ஆனா அர்ஜுன் கிட்ட இருந்து ரிப்ளை வரல. 1 மணி நேரம், 2 மணி நேரம், இன்னும் வரல. ரிப்ளை எப்படி வருதுன்னு பார்ட் 19ல பார்க்கலாம். Stay tuned. Don't forget to follow.